இன்றைக்கி நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன். ஆங்கில மருத்துவம் பற்றி பேசணுன்னா இன்றைக்கி உங்களே பெரிய எக்ஸாம்பிள். இந்த பேஷண்ட்டு பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, வெறும் காது இறைச்சல் தான் டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அவங்க கொடுத்த மெடிசின்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால க்யூர் பண்ண முடியல. காது இறைச்சலுக்கு பல ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, சரியாகலை. உடனே ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அனுப்புனாங்க, நியூரலாஜிஸ்ட் கிட்ட அனுப்புனாங்க, கைனகாலஜிஸ்ட் கிட்ட அனுப்புனாங்க. அவங்க வந்து ஆன்டி டிப்ரெசிவ் மெடிசின்ஸ், அந்த மெடிசின்ஸ், இந்த மெடிசின்ஸ்னு ஏகப்பட்ட மெடிசின்ஸ் கொடுத்து அது சரியில்லை. ஃபஸ்ட்டு அது ஆக்சுவலாக என்னென்னா, அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கே கண்டுபிடிக்க முடியல காதில் ஏன் வந்து அந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது. அதான் உண்மை, அவங்களுக்கே தெரியலையாம் எதனால் வந்ததுன்னு. ஃபைனலாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபைப்ராலஜியா அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வச்சுட்டாங்க. ஸோ ஃபைப்ராலஜியா அப்படின்னு சொல்லி அது வந்து குணப்படுத்தவே முடியாது, அது இப்படித்தான் காதில் இறைச்சல் இருக்கும், அதுக்கு ஆன்டி டிப்ரெசிவ் டேப்லெட்ஸ் தான் சாப்பிடணும்னு சொல்லி ஆன்டி டிப்ரெசிவ் டேப்லெட்ஸ் சாப்பிட வச்சு அதனால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு, அது போக அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன், தலையிலேருந்து கால் வரைக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட், ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்து ஏகப்பட்ட காசு, அதாவது 2020 அதாவது இதான் இந்த இயர் வரைக்கும் நினைக்கிறேன், அவங்க எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துட்டாங்க. ஆனால் க்யூர் ஆகாமல் ஃபைனலாக அவங்களுக்கு வந்து மெரினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது ஒரு ப்ராசஸ் தான். அதாவது எதுக்குன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாத்திரைகளுடைய சைட் எஃபெக்ட்ஸ் கைனகாலஜிஸ்ட்லாம் பார்த்தாங்க இல்லையா, இந்த ஃபைப்ராலஜியா அப்படின்னு சொல்கிறதுனால, ஃபைப்ராலஜியா இருக்குது அப்படிங்கிறதுனால அதோடைய ரியாக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ளீடிங், ஓவர் ப்ளீடிங் ஆகும். அப்படியே ஓவராக அப்படியே ரோட்டில் நடக்கும்போது ஊற்றிக்கிட்டே போச்சான் ப்ளீடிங். அந்த அளவுக்கு மிக மோசமான நிலைக்கு அந்த மருந்துகளோட எஃபெக்ட் வந்து அவங்கள பாதிச்சிருக்கு. குறிப்பாக வந்து ஆன்டி டிப்ரெசிவ் டேப்லெட்ஸ் வந்து அவங்கள கடுமையாக நைட்டு தூங்க முடியாமல் மண்டே பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. டாக்டர்கிட்ட போய் சொன்னால் வேறு வழி இல்லை, இதுதான் மெடிசன், ஃபைப்ராலஜியாவுக்கு வந்து இதுதான் மெடிசன், இது தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா. இதை விட ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க டாக்டர்ஸ் கிட்ட நிறைய ஸ்பெஷலிஸ்ட், இந்த லாஜிஸ்ட் இருக்கானுங்களே, எல்லா லூசு பாவிங்ககிட்டையும் போய் ஒருத்தனாலையுமே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்க முடியல. காது ஏன் இறைச்சலாச்சு தெரியல. ஃபைப்ராலஜியா இருந்தால் காது இப்படி தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதோட நான் பழகிட்டேன்னு பாவம் அந்த பேஷண்ட் சொல்கிறாங்க. இப்போல்லாம் வந்து அந்த காது இறைச்சலோடு இருந்து பழகிட்டேன், அந்த டாக்டர்ஸால் எதனாலன்னு கண்டுபிடிக்க முடியல, க்யூர் பண்ண முடியல. கொடுத்த மெடிசின்ஸோட எஃபெக்ட், ஏகப்பட்ட மெடிசின் சாப்பிட்டு அவங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸ் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஃபுல்லாக ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓவர் ப்ளீடிங் ஆகிடுச்சு. கண்டினியூஸாக ரொம்ப நாள் 10-15 டேஸ் கண்டினியூஸாக அப்படியே ஊற்றுறது, டேப் திருப்பினா எப்படி வருமோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போயிட்டு, அதுக்கு திருப்பி வந்து கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெரினோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இந்த காப்பர் டீ மாதிரி ஒரு பொருளை வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, வரவேண்டிய கழிவு, அந்த டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லையா, ப்ளீட் கழிவு, அதை வரவிடாமல் தடுத்துருச்சு. இப்போது லைட்டாக எப்போயாவது, அதாவது நார்மலாக வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மென்ஸ்ட்ரேஷன் இப்போ வர்றதே கிடையாது. எப்போயாச்சும் லைட்டாக ஒரு இதுவாயிருக்கு, இந்த இடத்துக்கு வந்துருக்கு. இல்லைனா அதை எடுத்துட்டா இது வந்து அது எத்தனையோ 5 இயர்ஸ் ஒன்ஸோ ஏதோ வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அது தாங்குமா, அதுக்கப்புறம் திருப்பி மாற்றணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், இது ப்ளீடிங் கிடையாது, இது கழிவு. பிளட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயின்ஸில் தான் பிளட் இருக்கும். யூட்ரஸ்லேருந்து வர்றது பிளட் இல்லை, கழிவு. ஆக்சுவலாக மந்த்லி நமக்கு வர மென்ஸ்ட்ரேஷன் வந்து எக்கோடைய ஃபர்டிலைஸ் ஆகாதனால அது கழிவாக வெளியேறுது. ஆனால் ஓவர் ப்ளீடிங் ஆகிறது என்னென்னா, மெடிசின்ஸோட எஃபெக்டால் நீர்மூலக உறுப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த கழிவுகளை வெளியே கொண்டு வரும்போது அந்த கழிவுகள் தான் அது வழியாக வெளியேறுது. அது வெளியேற்றதை பார்த்துட்டு பிளட்டுன்னு நினச்சிக்கணும். அது பிளட்டுன்னு நினச்சிட்டு உடம்புல இருக்கிற பிளட்டு மொத்தம் வெளியேற மாதிரி நம்மளே கற்பனை பண்ணிக்கணும். அப்படிலாம் வந்து ஆங்கில மருத்துவம் சொல்கிறாங்க. அதாவது மென்ஸ்ட்ரேஷனில் நிறைய ப்ளீடிங் ஆகுதுன்னா அது பிளட்டாக, உடம்புல இருக்கிற பிளட்டாக. என்றைக்காவது யாருக்காவது உடம்புல இருக்கிற பிளட்டு இப்படி குழாயில் திருப்பி விட்ட வருமா? வெயின்ஸில் வர பிளட்டே பார்த்துருக்கீங்கன்னா எப்படி வெளியேறுது, மென்ஸ்ட்ரேஷனில் வர பிளட் எப்படி வெளியேறுது, இந்த டிஃப்ரென்ஷியேஷன் கூட அவங்களுக்கு தெரியாது. வெயின்ஸை கட் பண்ணால் எப்படி வரும் பிளட்டு, எந்த சைஸில் வரும்? அப்போது ஒரு பெண் உறுப்பு வழியாக வர ப்ளீடிங் எப்படி அதுக்கும் இதுக்கும் எப்படி அவங்க வந்து கம்பேர், அதாவது மக்களுக்கு தான் புரிதல் இல்லை. மெடிசின் பற்றி உடல் அறிவியல் படித்த மக்களுக்கு தான் அந்த புரிதல் இல்லைன்னா, உடம்பை பற்றின படித்த அவங்களுக்கு கூட அறிவு இல்லை. பிளட்டு எங்கே உற்பத்தி ஆகும், எங்கே ஃப்ளோ ஆகும், யூட்ரஸில் வரது வந்து எப்படி பிளட் ஆகும், இதை வர மக்களை வந்து எப்படி தவறாக வந்து கைட் பண்ணுறாங்க கைனகாலஜிஸ்ட்னால், அது வழியாக பிளட்டு வந்துச்சுன்னா ஹீமோக்ளோபின் குறைஞ்சிடுமா, அதுக்கப்புறம் வந்து இது என்ன சொல்லுவாங்க, ரத்த சோகை மாதிரியான நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திருக்காங்க. அதான் உடம்புல இருக்கிற பிளட்டெல்லாம் போயிடுமா, கண்ணில் பிளட் இருக்காதான், உடம்புல பிளட் இருக்காதான், அது இந்த உடம்புல இருக்கிற பிளட்டெல்லாம் இப்படி போயிடும். இது வரைக்கும் உலகத்திலேயே யாருக்காவது
இந்த மாதிரி உடம்புல அதாவது மென்ஸ்ட்ரேஷனில் வர அந்த சைக்கிளில் வர பிளட்டு போய் அவங்க வந்து உடம்புல இருக்கிற மொத்த பிளட்டும் போய் ஏதாவது இறந்துட்டாங்க, இல்லை இது வரைக்கும் அந்த பிளட்டு மொத்தம் போன மாதிரி ஏதாச்சும் ஒரு மிஷின் காமிச்சிருக்கா? அவங்களோட மிஷின்லேயே செக் பண்ண சொல்லுங்கள். இந்த பக்கம் ஓவர் ப்ளீடிங் ஆகிறவங்க ஆகட்டும், அவங்களுடைய வெயின்ஸில் செக் பண்ண சொல்லுங்கள், உடம்புல இருக்கிற பிளட்டு மொத்தம் அப்படியே போயிடுதான்னு. எப்படியான ஒரு குருட்டுத்தனமான அறிவியலை வந்து உடல் அறிவியலை அவங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து சாட்சி. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் தான் பாதிக்கிறாங்க, மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த அம்மா பார்க்கும்போது எனக்குலாம் ரொம்ப சங்கடமாக போச்சு. அவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க இவ்வளோ காசை போனதை பற்றி கூட அவங்க ஃபீல் பண்ணல. ஆனால் அவங்கள வச்சு செஞ்சுருக்காங்க. உடம்பு வந்து டேமேஜ் பண்ணி அவங்கள பயங்கரமாக மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து உடம்புலேருந்து எல்லாமே பாதிக்கப்பட்டு இன்றைக்கி இங்கிலீஷ் மெடிசனில் தேவையில்லைன்னு தூக்கி போட்டு பயந்து ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து அதுக்கப்புறம் மரபொழி மருத்துவங்களில் போயிருக்காங்க. அங்கே ஏகப்பட்ட குளறுபடி. இன்றைக்கி இருக்கிற மரபொழி மருத்துவங்கள் தான் முறையாக இல்லையே, எல்லாமே ஆங்கில மருத்துவ சாயம் தானே. அது ஒரு நேச்சுரோபதி அப்புறம் வந்து ஹோமியோபதின்னு போய் அவங்களாம் பல விதமான குழப்பங்களை கொடுத்து முதல்ல 1 மாதத்தில் குணப்படுத்துகிற ஒருத்தவங்க ஏமாற்றிருக்காங்க இதே மரபொழி மருத்துவங்களை. அதுக்கப்புறம் குணமாகலை அப்படின்னோடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை இது அவ்வளோ சீக்கிரம்லாம் குணப்படுத்த முடியாது, 4 மாதம் 5 மாதம் ஆகும். இப்படி ஏன் வந்து ஒரு தவறான கமிட்மெண்ட்ஸ் கொடுத்து மக்களை இப்படி ஏமாத்துறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல.